ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இங்கே சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்களை வாழ்விலே ஏற்று நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. பொதுவாக இது மலக்குமார்கள் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான மஜ்லிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படக்கூடிய இடங்களில் மலக்குமார்கள் மகிழ்ச்சியோடு உலவிக் கொண்டிருப்பார்கள். ஆகையினால் நாம் சொல்லக்கூடிய ஆமீனை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் மலக்குகள். ஆகையினால இங்கே ஏதாவது துவாவுடைய சொற்களோ நல்ல வார்த்தைகளோ இங்கே சொல்லப்பட்டால் நாம ஆமீன் சொல்லிக்கணும். சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாவுடைய திருப்பெயர் சொல்லப்பட்டால் நாம் உடனே என்ன பண்ணணும்? ஸலவாத்து சொல்லிக்கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நாம் ரசூலுல்லாவுடைய திருப்பெயர் சொல்லப்படுகின்ற போது ஸலவாத்து சொல்லிக்கொள்ளணும். துவாவுடைய வார்த்தைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் என்ன சொல்லணும்? ஆமீன் சொல்லிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ். சொல்லிக்கொள்ளலாமா? பரக்கத்தான ஊர். நான் இந்த ஊருக்கு இப்போதுதான் முதலாக வருகை இருந்திருக்கின்றேன். ஏற்கனவே ஷரபுதீன் ஹஸரத் அவர்கள் இருக்கும்போது 2 தடவை என்னை அவர்கள் அழைத்தார்கள். நம்ம வீட்டு பிள்ளை தானே, கூப்பிட்டா வந்துடுவாருன்னு கொஞ்சம் தாமதமாக கூப்பிட்டார்கள். ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருந்ததன் காரணமாக, ஹஸரத் அல்லாஹ் உங்களுக்கு ஆயுசை போடுவான், நீங்கள் கூப்பிடுங்க, எப்போனாலும் நான் வர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அல்லாஹ் தாலா அவருடைய ஆயுள்ள இந்த ஊருக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தரலை. அவருடைய பிள்ளைகள், அவருடைய கல்வியின் வாரிசுகள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் அல்லாஹ் தாலா இந்த ஆண்டு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றான். பொதுவாக என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாருமே நம்ம ஊரில் ஓதுனவங்க தான். குர்ஆன் இங்கே ஹிஃப்து பண்ணவங்க தான். நானும் இங்கே ஓதியிருக்க வேண்டியதுதான். உங்கள் வீட்டு சாப்பாடை நானும் சாப்பிட்ருக்க வேண்டிய ஆள் தான். ஆனால் ஹஸரத் அவ்வளோ இளமையாக இருக்கும்போது, நான் சொல்கிறது 1980 இந்த காலகட்டங்களில், அவங்க கண்ணை முருட்டிக்கிட்டு அண்ணா ஒழுங்கா ஓதுவியா அப்படின்னு சொன்னாலே பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை எனக்கு இன்டர்வியூலாம் எடுத்துட்டு, சரி உன்னை நான் எங்கள் மர்சாலை சேர்த்துக்கிட்டேன், ஒழுங்கா ஓதுவியா அப்படின்னு சொன்னோடனே அந்த கண்ணை பார்த்து நான் பயந்துட்டேன். கண்ணை பார்த்து பயந்து போய் நான் வரல. இந்த ஊருக்கு போனால் அடிச்சு கிடிச்சு போடுவாரோன்னு பயந்துக்கிட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப கடினமாக இருப்பார், ரொம்ப சட்டங்களை ரொம்ப இதாக போடுவார்னு. இங்கே ஓதிட்டு போன பசங்களும் என்ன சொல்லிட்டானுங்கன்னா, என்கிட்ட அந்த கிளிப்பிள்ளைக்கு பேச்சு வரலைன்னா நாக்கை உரிப்பாங்கன்ட்டு நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பொய், அப்படி கிடையாது. நாக்கை எப்படி உரிக்க முடியும்? கிளிப்பிள்ளைக்கு பேச்சு வரலைன்னா நாக்கில் ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை உரிச்சிருவாங்க, உரிச்சா நல்ல பேச்சு வரும்னு ஒரு கதை. அது மித்து, அது பொய், கற்பனை. அந்த மாதிரி நீ அரவாக்குறிச்சி ஹஸரத்திட்ட ஓத போனீங்கன்னா உனக்கு ஐனு, கொயின்னு, வாது, போய் இதெல்லாம் வரலன்னா உன்னை நாக்கை உரிச்சிருவாரு அப்படின்னு கூட ஓதுனவன்லாம் பயங்காட்டி விட்டதுனால உண்மையிலே அதுக்கு பயந்து தான் நான் வரல இந்த ஊருக்கு. ஒருவேளை நான் பயப்படாமல் இருந்திருந்தோம்னா இங்கே வந்திருப்பேன். உங்கள் கையால், இங்கே உள்ள தாய்மார்கள் கையால் நானும் சாப்பிட்ருப்பேன். ஆனால் என்னுடைய அண்ணன் தம்பிமார்கள், மச்சான் மாப்பிள்ளை, சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த ஊரில் ஓதுனவங்க தான். மன்சூர் ஹஸரத்தும் இங்கே வர வேண்டியது தான். அவரும் ஹஸரத்துலேருந்து தப்பிச்ச ஆட்களில் ஒருத்தர். அதுக்கு பரிகாரமாக இவருடைய தம்பியை இங்கே ஓத வச்சிருக்காரு. இப்போ தம்பி ஜாஃபர் ஹஸரத்தும் கான் சிராஜியும் தான் இங்கே ஒன்றா ஓதுனாங்க. அதனால அரவாக்குறிச்சிக்கும் தென்காசிக்கும் இடையில ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ரொம்ப நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அரவாக்குறிச்சி ஹஸரத்துக்கு தென்காசி தான் போல் இருக்கு அப்படின்ட்டு. தென்காசி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அரவாக்குறிச்சிங்கிறது ஒரு குடும்பத்து பேர் நான் நினச்சிக்கிட்டது.
அரவாக்குறிச்சிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஊர் பேருன்னு எனக்கு தெரியாது. அரவாக்குறிச்சிங்கிறது ஒரு குடும்பத்து பேரு. அரவாக்குறிச்சி ஹசரத்துன்னா அரவாக்குறிச்சி குடும்பத்தை சார்ந்த சர்புதீன் ஹசரத்து நானா நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க, அரவாக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்கு கரூருக்கு பக்கத்துல. அங்க ஊர்ல ஓத போனா நாக்க உரிச்சிருவாரு, தலைகளை கட்டி வச்சுலாம் அடிப்பாரு ஒழுங்கா ஓதலைனாண்டு என்னை ஒரு மாதிரி பயங்காட்டி இந்த ஊருக்கு வர விடாம தடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில வேற ஊர்களில் ஓதி, ஆனாலும் ஷரபுதீன் ஹசரத்தை என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஆசிரியராகவே தான் நான் கருதி இருக்கின்றேன். என்னிடத்துல சொன்ன ஒரு ரகசியம் எந்த ஊர்லையும் நான் சொன்னதில்லை. இந்த ஊர்ல அரவாக்குறிச்சி அவருடைய சொந்த ஊர், ஹசரத்தினுடைய ஊர், மாசா நடத்தின ஊருங்கிறதுனால நான் சொல்றேன். என்னை பார்த்து ஒரு 5-6 தடவைகள் நான் இருமேனியில 91, 92 இமாமா இருந்தேன். அங்கேயும் ஹசரத் அவர்கள் வந்திருக்காங்க. ரியாதுல் ஜனான்ல உஸ்தாதா இருந்தேன், அங்கேயும் வந்திருக்காங்க. மெட்ராஸுக்கு போனதுக்கு அப்புறமா சென்னைக்கு வந்திருக்காங்க. மர்சாவுடைய நிர்வாக தேவைகளுக்காக வந்திருக்காங்க. வரும்போது ஒவ்வொரு தடவை என்னை சந்திக்கும் போது 5-6 தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு ரத்தத்துல வியாபார ரத்தம் தான் ஓடுது, உனக்கு ஹசரத் ரத்தம்லாம் ஓடல, நீ வியாபாரத்துக்கு போயிடு, ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா நீ வருவ, பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடிய பெரிய வியாபாரியா வருவ, ஹசரத் ரத்தமே உன்ட்ட இல்லை, உன் மூஞ்சி ஹசரத் மூஞ்சியே கிடையாது. சொல்லுவாங்கல்ல, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லைன்னு சொன்ன மாதிரி உனக்கு ஹசரத் முகம் கிடையாது, உனக்கு வியாபார முகம்தான் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய மொத்த உஸ்தாத்மார்கள்லாம் இந்த ஹசரத்து பணியை விட்டு நீ போகவே கூடாது என்று சொன்னா, ஹசரத்துல பல தடவை சொல்லியிருக்காங்க, உங்க பேச்சை கேட்காம விட்டேன் ஹஜரத், அழகா வியாபாரத்துக்கு போயிருந்தா கோடி கோடியா சம்பாத்து, நீ தான் கேட்க மாட்டேன்ட்டியப்பா, நான் என்னப்பா பண்றது, இப்பவும் சொல்றேன் நீ வியாபாரத்துக்கு போகலாம், நீ நல்லா இருப்பேன்னா காசு பணத்துல நல்லா இருப்ப அப்படின்னு. இதெல்லாம் ஹசரத் அவர்கள் சொன்னதுக்கு காரணம் நம்ம மேல உள்ள அன்புனால, நம்ம மேல உள்ள பாசத்தினால. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். எங்க ஊருக்கும் என்னுடைய சொந்த ஊர் தென்காசிக்கும் அரவாக்குறிச்சிக்கும் ஒரு பெரிய நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதுவும் ஹசரத் மூலமாக வந்திருக்கக்கூடிய தொடர்பு தான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அந்த தொடர்பை நீண்ட நெடுங்காலங்களுக்கு நீடித்திருக்க செய்வானாக. இந்த ஊருடைய கல்விமான் மூலமாக எங்கள் ஊர் பயனடைந்திருக்கிறது. ஆகையினால தென்காசி மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஊருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். நான் கூட யோசித்து பார்த்தேன், 60 வருடமாக இந்த மீலாது விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹசரத் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. தென்காசியில தேடி பார்த்தாலே ஏகப்பட்ட பேர் ஹசரத்கிட்ட ஓதியிருப்பான். தெருவுக்கு ஒரு 15 பேர் ஓதியிருப்பான். அத மாதிரி பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்களும் இந்த ஊரில் ஓதி இருந்தாலும் இந்த மீலாது விழாவை ஹசரத் அவர்களுடைய கல்வியின் வாரிசாக இருந்து கான் சிராஜி நடத்துவதற்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தென்காசிங்கிறத தவிர எந்த காரணமும் எனக்கு தெரியல. அல்லாஹு தாலா இந்த மீலாது விழாவை உலகம் இருக்கின்ற வரையிலும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டுக்கொண்டு, நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் ஆமீனுடைய துவாவுடைய சொற்கள் வருகின்ற போது ஆமீன் சொல்லணும், பரக்கத்தா ஆமீன் சொல்லணும். எந்த ஆமீனை அல்லாஹ் எப்போது கபூல் செய்வான் என்று நமக்கு தெரியாது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர், சஹாபி, அவர்கள் உஹது போர்க்களத்தில் அம்பு எறியக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. உஹது போர்க்களத்தில் பங்கேற்ற சஹாபாக்கள் 700 பேர். 1000 பேர் வந்தாங்க, 300 பேர் திரும்ப போயிட்டாங்க.
700 பேர் தான் பங்கேற்றார்கள். அந்த 700 பேர்ல 70 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. 700ல 70ங்கிறது எத்தனை பெர்சன்ட்? 10%. 70 பேர் ஷஹீத் ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் இதை நினைத்து ரொம்ப கவலைப்பட்டார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் உயிர் சேதம் இதைவிட கூடுதலாக ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திறமையாக அம்பு எறிந்ததன் காரணமாக அந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட உயிர் சேதம் குறைந்தது. ஒரு நாள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். வந்து நேரடியாக ஒரு விஷயத்தை கேட்பதற்கு தயங்கினார்கள். சுத்தி வளைச்சு நம்ம கேள்வி கேட்போம்ல, ஹஜ்ரத் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாரு, அந்த ஃப்ரெண்டு யாரு? அவர் தான் ஃப்ரெண்டு வேஷம் போட்டு வருவார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்கள்கிட்ட, அது எப்படி ஏன்ட்ட கரெக்டாக கேட்க சொல்லியிருப்பாரு. இவன் தான் அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கும், அதனால என்ன சொல்லியிருப்பான், என் ஃப்ரெண்டு கேட்க சொன்னாருமா. அந்த மாதிரி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அரஐத ரஜுலன் யகூனு ஹாமியத்தன் லிகௌமின் அயகூனு நஸீபுஹு வ நஸீபு கைரிஹி சவாஆ. அல்லாஹ்வின் திருத்தூதரே, ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றுகின்ற காவலராக இருக்கின்றார். அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மையும் இவர் யாரை காப்பாற்றினாரோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா என்று கேட்டார். நான் சொல்றேன், 5 வேளை இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய இமாமுக்கும் பின்னால நின்று தொழக்கூடிய மாமூம்களுக்கும் ஒரே நன்மையா? கண்டிப்பா இல்லை. இமாமுக்கு என்னதான் நன்மை? சொல்லுங்க, நன்மை என்னதான்? அதிகம்தான். இமாமுக்கு நன்மை அதிகம். அந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் உயிர் சேதம் குறைவாக ஏற்படுவதற்கு யாருடைய வீரம் பயன்பட்டதோ அவருக்கு நன்மை அதிகமா குறைவா? அதிகம்தான். இவர் யாரை காப்பாத்தியிருக்காரோ அவர்களை விட. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டது தன்னை பத்தி தான். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ஒரு போர்ல ஒருத்தர் பயங்கரமா போராடி இருக்காரு, அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலியும் மற்றவர்களுக்கு தரக்கூடிய கூலியும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிருச்சு, இவர் யாரை பத்தி கேட்கிறாருன்னு புரிஞ்சிருச்சு, தன்னை பத்தி தான் கேட்கிறாரு. உண்மையை சொல்வதாக இருந்தால், இல்லை, போர்க்களத்தில் மற்றவர்களை காப்பாற்றிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் அதிகமாகத்தான் கூலி தருவான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் கரெக்ட். இல்ல எல்லாருக்கும் கூலி ஒண்ணுதான் சொன்னா அது தப்பு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு கூலி அதிகமா கிடைக்கும்னு சொல்லல. உனக்கு கூலி அதிகமா கிடைக்கும்னு சொல்லல. சொன்னால் அவருடைய உள்ளத்துல என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். அப்படித்தானா? பெருமை வந்துடும். பெருமை வரக்கூடாதுங்கிறதுக்காக பொய் சொல்ல முடியுமா? உனக்கு கூலி கம்மி தான்பான்னு சொல்ல முடியுமா? சொன்னா பொய்யா போயிடும் இல்லையா? பொய்யும் சொல்லக்கூடாது, அவருடைய உள்ளத்துல ஆணவமும் வரக்கூடாது. நாம சொல்லுவோம்ல, பாம்பும் சாகணும் கம்பும் உடையக்கூடாது. ஓங்கி அடிச்சா கம்பு உடைஞ்சு போயிடும், ஆனா பாம்பு செத்து போயிடும். மெதுவா அடிச்சா பாம்பு சாகாது, கம்பையும் காப்பாத்திக்கலாம். அதனால கம்பை காப்பாத்துறதா பாம்பை கொள்றதா நம்ம முடிவெடுக்க முடியாது.
அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலை ரசூலுல்லாவுக்கு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பி துஆஃபாஇக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைப்பதும், உங்களுடைய போர்க்களத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதும் உங்களில் இருக்கக்கூடிய பலகீனமான மனிதர்களின் மூலமாகத்தான் என்று சொன்னார்கள். அர்த்தம் புரியலையா? என்ன அர்த்தம் சொல்றாங்கண்டா, போர்க்களத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு காரணம் உங்களில் யார் வலிமை மிக்கவரோ அவரை கொண்டு அல்ல, உங்களில் யார் பலகீனமானவரோ அவரை கொண்டுதான். புரியலையே? வலிமை வாய்ந்தவரை கொண்டுதானே போரில் வெற்றி கிடைக்கும். அது என்ன பலகீனமானவர்களை கொண்டு போரில் வெற்றி கிடைக்கும் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அதாவது போர்க்களத்துக்கு போகும்போது உங்களுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிமாரு, உங்களுடைய மனைவி, உங்களுடைய அம்மா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவராக இருக்கக்கூடிய அத்தா, உங்க வீட்டில் சுகக்குறைவாக இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், என் தம்பியை காப்பாத்து ரஹ்மானே, என் தம்பிக்கு வெற்றியை கொடுப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சிருப்பாங்க. உங்க அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க? துவா செஞ்சிருப்பாங்க. உங்க அக்கா தங்கச்சி உங்களுக்காக துவா செஞ்சிருப்பாங்க. நீங்க கடையில போய் வியாபாரம் பண்றீங்க, நீங்க நினைச்சுக்கிட்டீங்க கல்லாப்பட்டியில போய் நான் உட்கார்ந்தோம்னா அப்படி மீசையை முறுக்கணும்னா அப்படியே வியாபாரம் கொட்டும். நான் போய் அஜரத் கல்லாப்பட்டியில உட்கார்ந்தா தான் அஜரத் வியாபாரமே நடக்குது. இந்த பசங்களை எங்க அஜரத் நம்பி விட முடியுது? இவர் பந்தா பண்ணிட்டு இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய திறமையை கொண்டு உங்களுக்கு உதவி கிடைப்பதில்லை. உங்களை கடைக்கு அனுப்பும் போது உங்க மனைவி சந்தோஷமா போயிட்டு வாங்க அல்லாஹ் பரக்கத் செய்வான்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாளே, அந்த துவாவின் மூலமாகத்தான் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்குது. உங்க அம்மா தலையில கை வச்சு என் பிள்ளைக்கு யா அல்லாஹ் வியாபாரத்துல பரக்கத்தை கொடு, போயிட்டு வாடா ராஜா, சந்தோஷமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்களே, அதை கொண்டுதான் உங்களுக்கு வியாபாரத்துல பரக்கத்து கிடைக்குது. சொல்றது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி துவாவுடைய வார்த்தைகள் வரும்போது என்ன பண்ணிக்கணும்? முன்னால உட்கார்ந்துக்கிட்டு ஆமீன் சொல்லணும். அல்லாஹ் எந்த துவாவை எப்ப கபூல் செய்வான்னு தெரியாது. இன்னைக்கு காலையில மதுரையில ஒரு நிகழ்ச்சி, நானும் ஹசரத்தும் மன்சூர் ஹசரத்தும் தான் போயிருந்தோம். மதுரையில யாருக்கு நிகழ்ச்சின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சட்டம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு. லண்டன்ல போய் படிக்க போறாங்க, சட்டம் படிக்க போறாங்க, உயர் படிப்பு படிக்க போறாங்க லண்டன்ல போய். இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் உயர்ந்த அரசு கல்லூரிகளில், சட்ட கல்லூரிகளில், சட்ட பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நடைபெற்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே நீதிபதி ஒருவர் உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டினுடைய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், மிக மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் உரையாற்றுகிறார். நானும் பேசினேன். அந்த நிகழ்ச்சியில எனக்கு அடுத்து பேசிய, நான் இங்க வரணுங்கிறதுக்காக சீக்கிரம் முதல்ல பேசிட்டேன். எனக்கு அடுத்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் பேசினார். அவர் பேச ஆரம்பிச்சோடனே நான் கிளம்பிடணுங்கிறது தான் என்னுடைய திட்டம். ஏன்னா இவர் நேத்துல இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, அரவாக்குறிச்சிக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க, நான் உங்களை ரொம்பலாம் எதிர்பார்த்துட்டு, சீக்கிரம் வந்துட்டாதான் எங்களுக்கு சந்தோஷம். நேத்துல இருந்து போன் பண்ணிட்டே இருக்காரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கே ரெடி பண்ணிட்டு விட்டா காலையில டிஃபனே ரெடி பண்ணிருப்பார் போல் இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால பயந்துகிட்டு மதுரையில இருந்து 11 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். அவர் பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கேட்போமேன்னு கேட்டேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 40 நிமிஷம், 45 நிமிஷம் அவருடைய உரையை முழுமையாக கேட்டுவிட்டு தான் நான் வந்தேன். ஏன் அவருடைய பேச்சை கேட்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா,
அவர் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிச்சாரு? எங்களை மாதிரி ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா இது, நம்மள மாதிரி ஒரு அட்வொகேட்டு குர்ஆனுடைய வசனங்கள்லாம் மலமலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. என்னதான் சொல்றாருன்னு உட்கார்ந்து கேட்டேன். அவர் பேச ஆரம்பிச்சோடனே இந்த துவாவெல்லாம் ஓதி முடிச்சுட்டு அவர் சொன்னாரு, என்ன மாணவர்களே எல்லாரும் இல்யாஸ் ரியாஜி பேசுற மாதிரியே பேசுறாருன்னு பாக்குறீங்களா? அஜித்குமார்கள் பேசுற மாதிரி நானும் பேசுறேன்னு பாக்குறீங்களா? இது ஒண்ணும் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு ஓதி காட்டுன ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி ரப்பி ஸித்னி இல்மா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த துவாவை எல்லாம் நாம் தினமும் நான் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னால், நல்லா கேட்டுக்கிடுங்க, நான் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கோட்டெல்லாம் எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த துவாவை வீட்டில் வச்சு ஓதி என்னுடைய அம்மாவிட்ட, அம்மா கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றேன் துவா செய்யுங்கன்னு சொல்லுவேன். அடுத்து என்னுடைய மனைவியை கூப்பிட்டு சீக்கிரம் வா, நான் அது நீதிமன்றத்துக்கு போறேன் துவா செய்யன்னு சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு அவர் சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர் அவர். எந்த கேஸை தொட்டாலும் ஜெயிப்பார். அவர் வழக்குகளை எடுத்துக்கொண்டால் அதெல்லாம் பார்த்துடலாங்க, மலையை புரட்டிடலாங்க, நான் போடுற போடல பாருங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கலாம் உதாரணம் விட மாட்டார். அந்த கேஸை எடுத்துட்டு சொல்வாரு, ஐ வில் டூ மை பெஸ்ட், ஐ வில் டூ மை பெஸ்ட், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்சியாரிட்டியா இதுல இருப்பேன், அல்லாஹ் உதவி செய்வான், போயிட்டு வாங்க, அப்படி தான் சொல்வார். நான் நினைச்சுக்கிட்டேன், இவர் எப்படி இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போகிறார்? உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அவர் ஜெயித்திருக்கக்கூடிய வழக்குகளை சொன்னால் நீங்கள் எல்லாம் வியப்படைவீர்கள். அதை சொல்லக்கூடிய மேடை இது அல்ல என்று நான் நினைக்கிறேன். இது மீலாது விழா. நான் சொல்ல வருவது என்னவென்றால், காலையிலே எழுந்து குளித்து தயாராகி நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய தாயின் துவாவை, தன்னுடைய மனைவியின் துவாவை வாங்கி கொண்டு சென்ற ஒருவர் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவராக இருக்கின்றார். நாம் எல்லோரும் நினைத்துக் கொள்வோம், அவருடைய வாத திறமை, அவருடைய லாங்குவேஜ் ஸ்கில், மொழி திறமை, அவருடைய இங்கிலீஷ் அவ்வளவு ஃப்ளூவெண்டா இருக்கும், அவ்வளவு பிரமாதமா ஆங்கிலம் பேசுவார். அதனாலதான் அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார் என்று நான் உட்பட இன்றைக்கு காலையில் 10:30 மணி வரைக்கும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 15-20 வருஷமா தெரியும் அவரை. ஆனால் அவருடைய வெற்றியின் ரகசியத்தை இன்றைக்கு அவர் சொன்னாரா இல்லையாங்க? இன்னைக்கு அவர் சொன்னார், என்னுடைய தாயின் துவாவையும் மனைவியின் துவாவையும் நான் வாங்கி கொண்டுதான் நீதிமன்றத்துக்கு போவேன். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள். உங்களில் உள்ள பலகீனமானவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது. வியாபாரம் நடக்க வேண்டுமா? படிப்பிலே பெரிய கெட்டிக்காரனாக நீங்கள் வர வேண்டுமா? தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி பறக்க வேண்டுமா? யாருடைய துவாவை வாங்குங்கள்? யார் துவா வாங்குங்க? தாயினுடைய துவாவையும் வாங்குங்கள், மனைவியின் துவாவையும் வாங்குங்கள். நம்முடைய வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க துவாவையும் வாங்குங்க. இது பலகீனமானவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதனால், பலகீனமானவர்கள் என்றால் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாதவர்கள், நமக்கு இணையாக வந்து போட்டியிட முடியாதவர்கள், நமக்கு இணையாக அவங்களால கடையில வந்து உட்கார முடியுமா? நமக்கு இணையாக போர்க்களத்தில் வந்து நிற்க முடியுமா? அதுதான் பலவீனம் என்பது. பலவீனம் என்பது உடல் பலவீனம் அல்ல, மன ரீதியாக பலவீனமானவர். சின்னதா திட்டினா கூட பொசுக்குன்னு கண்ணீர் ஒடிச்சிருவாங்க. அவங்களெல்லாம் காயப்படுத்தாதீங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டினார்கள். ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலே இருப்பது பெண் என்று சொல்வார்கள் தமிழிலே. பெண் என்று மொட்டையாக சொல்லாதீர்கள். ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் தாய் இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள், அவருடைய பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய தந்தை, முதுமையடைந்த தந்தை, அவரும் பலவீனமானவர் தான். அடுத்த அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, குடும்பங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனை. முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா அந்த பிள்ளைங்க இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு 2 தடவையோ தாய் வீட்டுக்கு வருவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, போவாங்க, சந்தோஷமா போயிடும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. எப்போ சண்டை போட்டுட்டு வருவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எப்போ என்ன பிரச்சனை எங்க கூடி வரும்னே தெரியல. அந்த அளவுக்கு எல்லா குடும்பங்கள்லையும் சண்டைகள், சச்சரவுகள், பூசல்கள், பிரச்சனைகள் சர்வசாதாரணமா நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பெண்ணோடு வாழ்க்கையை தொடங்கினால் ஆண்கள் பெண்களுக்கு நேரம் கொடுக்கணும். நீங்க காசு பணத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, பெண்களுக்கு முதலாவது என்ன கொடுக்கணும்? நேரம் கொடுக்கணும். நேரம் கொடுத்து மனைவியோடு உட்கார்ந்து முதலாவது மனம் விட்டு பேசுங்கள். உங்கள்கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பேசுவதற்கென்றே படைக்கப்பட்டவர்கள். ஆண்கள் குறைவாக பேசுவார்கள், அதிகமாக சொல்லுவார்கள். பெண்கள் அதிகமாக பேசுவார்கள், குறைவாக சொல்லுவார்கள். பேச்சு அதிகமா இருக்கும், சப்ஜெக்ட் கம்மியா தான் இருக்கும் பெண்கள்கிட்ட. ஒன்றும் இல்லைங்க, நீங்க மெட்ராஸுக்கு போகணும் அல்லது மதுரைக்கு போகணும், குடும்பத்தில் சொந்தத்தில் ஒரு கல்யாணம், நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போவீங்க, கல்யாணத்தில் சாப்பிடுவீங்க, கவர் வச்சு கொடுப்பீங்க, சாயங்காலமாக அப்படியே ஒரு ட்ரெயினை பிடிச்சி அப்படி கரூருக்கு அப்படியே ஒரு மாதிரியா புறப்பட்டு ஊருக்கு சேருவீங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. வீட்டில் மனைவி வந்தோடனே கேட்பாங்க, வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், டீ குடிக்கிறீங்களா, வச்சுங்களா? சரி, கல்யாணம் எப்படிங்க நடந்துச்சு? இவன் சொல்லுவான், நம்மாள் ஆம்பளை, இங்கேருந்து போனேன், கல்யாணத்துக்கு போனேன், அசரத்து குத்பா ஓதுனாரு, மாப்பிள்ளையை பார்த்தேன், முசாபா செஞ்சேன், சாப்பிட்டோம், கவர் வச்சு கொடுத்தா, வந்துட்டேன். 4 வரியில 10 மணி நேர கதையை அழகா சுருக்கி சொல்லிடுவான். இதே உங்க பீவியை நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால கல்யாணத்துக்கு போக முடியல, அவங்க சொந்த வழி, உங்க அண்ணன் கூட போயிட்டு வா, உன் தம்பி கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லி, பையன் பெரிய பையனா இருந்தா பையன் கூட போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறீங்க. அரவக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை ஏற்றி விட்டு டாட்டா பாய் பாய்ன்னு அனுப்பி விட்டீங்க. வீட்டில் போனாங்க, கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க, உங்களே மாதிரி தான் சாப்பிட்ருப்பாங்க, கவர் வச்சு கொடுத்துருப்பாங்க, வந்து சேர்ந்துருப்பாங்க சாயங்காலம். இப்போ நீங்கள் இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போய் என்னாச்சு, கல்யாணம்லாம் சிறப்பாக முடிஞ்சுதான்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். நீங்கள் டாட்டா காட்டினீங்கல்ல, அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்கள் டாட்டா காட்டினீங்கல்ல, பஸ்ஸில் என் பக்கத்து சீட்டில் ஒரு அம்மா இருந்துச்சுல்ல, சிவப்பு கலர் சேலை, அதில் கூட சின்னதாக ஒரு பூ போட்டு இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு சொந்த ஊருக்கு கரூரான், அவள் மாப்பிள்ளைக்கு திண்டுக்கலாம், அவளுக்கு 3 பொம்பளை பிள்ளையாம். முதல் பிள்ளைய மதுரையில் மேலமாசி வீதியில் கட்டி கொடுத்தாங்களாம். 2வது பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்காங்களாம், திண்டுக்கல்ல இத்தனாம் தெரு பேகம்பூரில் பேசி வச்சிருக்காங்களாம். அந்த மாப்பிள்ளை சவுதியில் இருக்காராம். அதற்கு பல கிளைகள் அப்படியே பிரிஞ்சு 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 போய் அப்படியே இங்கே இல்லாமல் ஒரு சுற்றி அங்கே கல்யாணத்துக்கு அங்கே போய் சேர்றதுக்கு பஸ்ஸில் போனால் கூட 5 மணி நேரம் தான். ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு போய் சேர்ந்ததை நீங்கள் பிடிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகிடும். கல்யாணத்துக்கு போய் சேர்ந்து பொண்ணு போட்டிருந்த கம்மல், பொண்ணுக்கு கம்மல் போட்டிருந்தான்ல, அந்த கம்மல், பொண்ணு கொடுத்திருந்த
அந்த பட்டு துணி எங்க வாங்கினது? அது 15 ரூபா தானம்ல. அது எப்படி 15,000 ரூபாய்க்கு பட்டு எடுக்கலாம்? ஒரு 50,000 ரூபாய்க்காவது எடுக்க வேண்டாமா அப்படின்னு துணை கருத்துக்கள், இடையில இடையில அப்படி கருத்துக்கள் வேற, விமர்சனங்கள் இதெல்லாம் போட்டு அடிச்சு கலக்கி ஒரு 12 மணி நேரம் அவங்களால கதை சொல்ல முடியும். இந்த திறமை உங்கள்ட்ட இருக்கா? உங்களால முடியுமா? 15 டீ போட்டு கொடுத்தா கூட உங்களால 12 வருடத்துக்கு கதை சொல்ல முடியாது. ஆனா அவங்களால முடியும். அல்லாஹ் இயல்பிலேயே பெண்களுக்கு நினைவாற்றல் வச்சிருக்கான். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல, உங்களால கல்யாண தேதி ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? உங்க கல்யாண தேதி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேதியை மறக்கலாங்க, மாசத்தை மறக்கலாமா? சரி, மாசத்தை மறக்கலாம், இந்த ஆளு வருஷத்தே மறந்துடுவான். 91ல 95 91ங்கிறீங்க. அப்ப எனக்கு தெரியாம 91ல வர கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இவன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். 91 தப்பா சொல்லி அங்க மாட்டிக்குவான். இயல்பிலேயே பெண்கள் உங்களோடு நேரம் செலவழிக்க விரும்புவதால் அவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். ஆகையினால் அவர்களிடத்தில் நேரம் ஒதுக்கி பேசுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் பேசுவதற்கு அவர்கள் ஒதுக்கிய நேரம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லட்டா? ரசூலுல்லாஹ் எப்போது மனைவிமார்களிடத்தில் பேசுவார்கள்? மாலை நேரத்தில், அசர் தொழுகைக்கு பிறகு எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயும் உட்கார்ந்து பேசிவிட்டு தான் வருவார்கள். ஏன் தெரியுமா? ஏன் மாலை நேரங்கள்ல தன்னுடைய மனைவிமார்கள் வீட்டுக்கு போய் பேசினாங்க தெரியுமா? மாலை நேரங்கள்ல அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னை மனைவிமார்கள் அலங்கரித்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த காலத்துல வாட்சி கிடையாது, 4:30 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு வருவாங்கண்டா தன்னை அலங்கரித்து கொண்டு கணவருடைய சந்தோஷத்துக்காக அவர்களால் இயன்ற உணவு பண்டங்களை தயாரித்து வைத்து அதை கணவருக்கு கொடுத்து உபசரிப்பதற்காக காத்திருப்பார்கள். காத்திருக்கும் மனைவிமார்களை பெருமானார் ஏமாற்ற மாட்டார்கள். உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், சப்ஜெக்டே இருக்காது. ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லாம் வந்து காத்து கிடப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒரு நாளும் குறை வைத்ததில்லை. ஒரு நாளும் குறை வச்சதில்லை. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவ்வப்போது சில அன்பை கொடுங்கள், நேரத்தை கொடுங்கள். வெறும் அன்பு மாத்திரம் வெற்றிகரமான இல்லத்துக்கு காரணமாக அமைவதில்லை. நான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு ரகசியத்தை. நான் ஒன்றும் உங்களை விட பெரிய கெட்டிக்காரன்லாம் கிடையாது, இருந்தாலும் படிச்சிருக்கேன். அன்பு மாத்திரம் ஒரு வெற்றிகரமான இல்லறத்துக்கு காரணம் அல்ல. சின்ன சின்ன சாகசங்கள் தேவைப்படுகின்றன. சாகசங்கள் என்ன? சாகசம்? வானத்தில் பல்ட்டி அடிக்கிறதா? டூ வீலர்ல பின்னாடி மனைவியை தூக்கி வச்சுக்கிட்டு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதா? சாகசம் அதுவல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாகசம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். ஆயிஷா நாயகிக்கு அப்போது தொழுகை இல்லை, அதாவது தொழுகை இல்லாமல் இருக்காங்க, ஹைதுடைய காலகட்டம். ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு ஒரு பொரித்த ஆட்டு இறைச்சி அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு அழகான கண்ணாடி பாத்திரத்தில் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய திருத்துதரே சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாரும் டீ குடிக்கும்போது வலது கையால் குடிக்கணும், சரியா? இன்ஷா அல்லாஹ், அது ஒரு சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சாப்பிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நீ சாப்பிடு முதல்ல அப்படின்னாங்க. தன்னுடைய மனைவியை பார்த்து
வெளியில இருந்து வந்த உடனே நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது ஒரு சுன்னத்து. அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க ஹஜ்ரத். அவங்க சாப்பிட்டது போதாதான் ஹஜ்ரத் நமக்கு மிச்சம்னு வக்கனையெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் அவங்க டேஸ்ட் பார்த்துருப்பாங்க ஹஜ்ரத். அதெல்லாம் சொல்லாதீங்க. சாப்பிட்றாங்க சாப்பிடல, கேட்க வேண்டியது உங்க கடமை. சாப்பிட்டியா பிள்ள, ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். அவ்வளோதான். நாளையிலிருந்து உங்களுக்கு உபசரிப்பே வேற மாதிரி இருக்கும். சாப்பிட்டி, நீ சாப்பிடுன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இல்ல ஆயிஷா நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை எடுத்து கடிச்சாங்க. கடிச்சிட்டு தட்டில் வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சி துண்டை எடுத்து ஆயிஷா நாயகி கடிச்ச அந்த இடம் இருக்குல்ல, அவங்க பல்லு பட்ட இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல கடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாயகி அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லணுமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு செலுத்தினார்கள். குட்டி குட்டி சாகசங்களை சாகசம் என்பது வானத்தில் பல்டி அடிக்கிறது கிடையாது. எதிர்பாராத ஒன்றை செய்வதற்கு பேர் தான் சாகசம். எதிர்பாராத சில ஆச்சரியங்களை தங்களுடைய இல்லத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது, இது இல்லற வாழ்வு வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு இல்லற வாழ்விலோ எத்தனை பேர் தோல்வி அடைகிறார்கள் யோசித்து பாருங்கள். நான் மேடைக்கு வரும்போது கானசரத்து பேசுனதை நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். சொன்னார், பல பேர் அரசியலில் கொடிகட்டி பறந்துருப்பாங்க, உயர்ந்தவை யாரை மனசில் வச்சு சொன்னாருன்னெலாம் எனக்கு தெரியாது பாவா, நான் ரொம்ப அப்பாவி கேட்டீங்களா. அரசியலில் உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் போயிருப்பாங்க, திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்கலாம் சொன்னார். எனக்கு தெரியாதுங்க, அவ்வளோ வரமெல்லாம் எனக்கு என்ன செய்யாது, கிடையாது. அவர் சொல்லாம விட்டாரு, திருமண வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு. சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய அற்புதம் பெரிய கவிஞர்களா இருப்பாங்க, திருமண வாழ்க்கையில தோல்வி போயிருப்பாங்க. நாம பார்த்தோமா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள், 9 பேரும் 9 விதமான குணம், 9 பேரும் 9 விதமான கேரக்டர். யாரு எப்போ கோவப்படுவா, எப்போ பாத்திரம் பறக்கும், எப்போ சிரிப்பாங்க, எப்போ சந்தோஷமா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க கூட தோற்று போயிடுவான். எல்லா கேரக்டரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிகரமாக சமாளித்தார்கள். இயல்புலேயே, நான் என்னடா ஒரே பெண்களுக்கு சார்பா பேசணும்னு நினைக்காதீங்க, இயல்புலேயே பெண்களுக்கு சில குறைகள் இருக்கு. ஏன்னா ஈஸியா இன்னொரு பெண்ணை பத்தி பேசிடுவாங்க. அந்த குட்டச்சியா, அந்த சாதாரணமா பேசிடுவாங்க. அவங்களுக்கு சில பரிபாஷைகள் புரிஞ்சு கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு ரகாமை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாங்க. சஃபியா நாயகியை பத்தி பேசும்போது, அஸ்புக பின் சஃபியா கதா வதா, என்ன ஒரே சஃபியாங்கிறீங்க, அந்த சஃபியா தானே அப்படிங்கிறாங்க. ஆள் கொஞ்சம் உள்ளவங்க, அந்த சஃபியா தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா உன்மேல் நான் பாசம் வைத்திருப்பதை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி எல்லாம் உன்னுடைய சகோதரியை பற்றி நீ பேசக்கூடாது. நீ சொன்ன இந்த ஒரு செயல், இந்த ஒரு சொல், இந்த சொல் எவ்வளவு பெரிய அருவருப்பான சொல் என்றால், இந்த சொல்லை கொண்டு போய் கடலில் போட்டால் கடலே கெட்டு போய்விடும் என்று சொன்னார். உலகத்தில் உள்ள எல்லா சாக்கடையும் எங்க போகுது? கடைசியில எங்க போகுது? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் வேஸ்டேஜ் அப்படின்னா புரியுதுல்ல, அந்த பஞ்சு ரத்தத்தை உடைக்கிற பஞ்சில இருந்து ஆரம்பிச்சு மெடிக்கல் வேஸ்டேஜ் அவை அனைத்தும் அங்க உள்ள கடல்ல கொட்டி கொட்டி இப்ப கடைசியில எங்க கொட்டுறதுக்கு எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? இந்தியால.
அதையும் இந்த கடையில் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கு. அடுத்து குடும்பத்தில் எதிர்மட்டு கூட வாங்கலாம். இவனால ஏமாளி நாடு கிடைப்பான அலையுமா. எல்லா வேஸ்டேஜ்களையும் கழிவுகளையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய உப்பு கடல், அதனுடைய தன்மை உப்பு இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் எரிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுது. அப்படிப்பட்ட கடலில் கொண்டு போய் நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கரைத்து விட்டால் கடலே கெட்டு போய்விடும் என்று சொன்னார். ஒரு வார்த்தை. அதன் பிறகு நம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியாவை பற்றி பேசுவதே இல்லை. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு உடனே முன்கிட்ட இருந்தல அடிக்கல, மிரட்டல, பாப்பா வீட்டுக்கு போ, அத்தா வீட்டுக்கு போன்னு சொல்லல. அல்லாஹ்வை சொல்லித்தான் அன்னை ஆயிஷாவுக்கு அறிவுரை வழங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஒரு புது மாப்பிள்ளை வந்தார். அல்லாஹ்வுடைய திருக்குறளிலே எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, பார்த்தா தெரியுதுப்பா, கல்யாணம் கொஞ்சம் பழப்பழம் இருப்பான்ல, மாமியாருடைய சாப்பாடு, மாமியாருடைய சாப்பாடு பழப்பழம்னு இருப்பான். அந்த அம்மா அந்த திறமையை கூட அப்பதான் காட்டும். இந்த நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு திரும்பி கஞ்சி காய்ச்சல் தெரியும், நமக்கு அன்னைக்கு தான் தெரியும். என்னைக்கு தெரியும்? நம்ம வீட்டுக்கு மர்மம் வரும்போதுதான் தெரியும். இந்த திறமையை பூரா எங்க வச்சிருப்பாங்க, ஒழிச்சு. உனக்கு அந்த தகுதி இல்ல, என் பிள்ளை கல்யாணம் தான் அந்த தகுதி இருக்குன்னு இந்த திறமையை பூரா அங்க காட்டுறாரு. இவர் உட்கார்ந்து வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு புது மாப்பிள்ளை வந்து அல்லாஹ்வுடைய திருக்குறளே இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் புது மாப்பிள்ளைங்கிறார். சரி, என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி நடந்து கொள்ளணும் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துக்ரை மஹாயிலா பயங்கரவான் தக்ஸூஹா இதத்த சைத, நீ சாப்பிடும் போதெல்லாம் உன்னுடைய மனைவியும் சாப்பிட்டாலும் பார்த்துக்கோ. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுக்கோ. தக்ஸூஹா இதத்த சைத, நீ ஆடை அணியும் போதெல்லாம் உன்னுடைய மனைவிக்கு அதே தரமான ஆடை இருக்கிறான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முதல் சப்ஜெக்ட்ல ஆம்பளை வீக்கு, இவன் போய் நல்ல சாப்பாடுலாம் இறந்துவான். போய் வீட்டுல தருவா, நேற்று உள்ளதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நேற்று உள்ள மீனான இருக்குமே, நேற்று வச்ச மீன் குழம்புக்கு தனி டேஸ்ட், அப்படி சுட வச்சு சாப்பிடுறோம். இவன் சாப்பாடு விஷயத்துல பெண்களை வீக் ஆக்கிடுவான், இவன் அச்சு தூக்கிடுவான். ஆடை விஷயத்துல யாரு வீக்கு? ஆண்களை வீக் பண்ணிடுவாங்க. 500 ரூபாய்க்கு தான் பெருநாள் சட்டை அவனுக்கு. இவன் போய் 700 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு கிஃப்ட் கையில வாங்கிட்டு வந்தாங்க. 700 ரூபாயா கிஃப்ட்? ஏன் இந்த 250 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்காதா? கிஃப்ட் கையில 250 ரூபாய்க்கு எல்லாம் கொடுப்பான். அதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திறந்துருக்கணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி 250 ரூபாய், இப்போ 900 ரூபாய் 1000 ரூபாய் சொல்லலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு பெருநாள் சேலை எவ்வளவு? 2300. 2500 ரூபாய் சொன்னா நான் தண்டை போட்டு 200 ரூபாய் குறைச்ச திறமையா வேற காட்டிடுவான். இவன் அதை வச்சு 3 பேர்லாம் ஓட்டிடுவான். அப்ப ஆடை விஷயத்துல நம்ம ஆளு சாப்பாட்டுல ஆள் உஷாரா இருப்பான். அந்த அம்மா சாப்பாடு தினந்தோறும் தியாகம் பண்ணு, பெருநாளைக்கு வச்சு தாளிச்சிருவாங்க வாயாடு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாப்பாடு டிரெஸ் எல்லாத்துலயும் 2 பேரும் ஈக்குவலா இருங்க, சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் பொருந்திக்கிட்டா ஓகே, அது இல்லாது. ஆமா, அதுக்கடுத்து சொன்னாங்க, உன்னுடைய மனைவியின் அழகை நீ புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மனைவியின் அழகை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கம்பல் வாங்கி நல்லா இருக்கு, நல்லா இல்லாட்டாலும் அடிச்சு கொடுக்க வேண்டியதுதான். இந்த சேலை வாங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு, 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப 10 வயசு தான் குறைஞ்சிருந்தோம் அதுக்கு. இல்ல 20 தப்பா தெரியுது அடிச்சு கொடுக்க வேண்டியதுதான். சந்தோஷமா மனைவியின் அழகை நீங்கள் புகழுங்கள். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு வார்த்தை, இது தமாஷா இல்ல, முக்கியமான ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஹ்ஜுருஹா இல்லா ஃபில் பைத். உன்னுடைய மனைவியிடத்தில் அவளும் ஒரு மனுஷி, மனித படைப்பு,
என்ற அடிப்படையில் ஏதேனும் தவறுகள் இருக்க கண்டால் அந்த தவறுகளை வீட்டில் வைத்துத்தான் நீ சுட்டிக்காட்ட வேண்டுமே அன்றி பொது இடத்தில் வைத்து அல்ல. வீட்டை விட்டு வெளியில போறீங்க, எங்கேயாவது விளையாட காட்சிக்கு போறீங்க, ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் நடக்குதுன்னா ஒரு ஸ்கூல், அந்த காலத்துல ஸ்கூல்ல படிச்ச தோழியை பார்த்துருப்பாங்க, என்ன நல்லா இருக்கியான்னு 10 நிமிஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா மிஸ்காலா வந்து தடுவாங்க. அவசரப்படுத்தாதீங்க, அது தவறுதான். நீ உங்களை காக்க வச்சுக்கிட்டு தோழிக்கிட்ட கடலை போட்டு உட்கார்ந்து தவறுதான், தப்பு. ஆனால் அதை பொது இடத்தில் வைத்து கண்டிக்க கூடாது. வீட்டுக்கு வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பீவி, என்னை 10 நிமிஷம் நீங்க காக்க வச்சிட்டீங்க, இல்ல நான் எவ்வளவு சிரமப்பட்டது தெரியுமா, இனிமே இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டுமே அல்லாமல் பொது இடத்துக்கு என்ன பண்ணாது. அறிவியா முட்டாளாக்கே எத்தனை தடவை சொல்றது, ஆக்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா சோத்துல உப்பு குறைஞ்சு போயிடும், அது உங்களுக்கு நல்லதில்லை. வீட்டில் வைத்துத்தான் தவறுகளை கண்டிக்க வேண்டுமே அன்று பொது இடத்தில் வைத்தல்ல. என்ன நுட்பமாக பெண்ணுக்கும் மனது இருக்கிறது, அவளை காயப்படுத்தி உங்களுடைய வீரத்தை காட்ட நினைக்காதே. இவ்வளவு நுட்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார்கள். வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் தேடப்படுகின்ற தலைவராக, தேடலின் இறுதி முகவரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நான் சொன்ன உங்களுக்கு இன்னைக்கு காலையில இந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்காக பேசின அஜ்மல் கான் அவர்களை பற்றி சொன்னேன். அவர் சொன்னாரு, மாணவர்களுக்கு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசும்போது அவர் சொன்னார், ரொம்ப வியப்பா இருந்தது, நீங்கள் தினந்தோறும் குர்ஆன் ஓதுங்கள், தினந்தோறும் ஹதீஸை எடுத்து படிங்க. யாருக்கு சொல்றாங்க? நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடக்கூடிய வழக்கறிஞர் தொழிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லுகிறார், தினந்தோறும் நீங்க ஹதீஸ் படிங்க, தினந்தோறும் குர்ஆனுடைய வசனத்தை தர்ஜுமாவோட படிங்க. ஏனென்றால் பல சட்ட நுணுக்கங்களை தாங்கிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது, பல சட்ட நுணுக்கங்களை கொண்ட நபிமொழிகள் இருக்கின்றன. டெபமேஷன் ஒரு இது இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம் நீதிமன்றத்தில். அதாவது மான நஷ்ட வழக்கு போடுறது, என்னை பத்தி யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா நான் ஒரு மேல மான நஷ்ட வழக்கு போடலாம். என்னை பத்தி தப்பா பேசிட்டான், சமுதாயத்தினுடைய கௌரவத்தை குறைச்சிட்டான் அப்படின்னு மான நஷ்ட வழக்கு போடலாம். அதுல சட்டத்தில் அடிப்படை என்னவென்றால், என்னை பற்றி அவன் உண்மையை சொல்லி இருந்தால் நான் மான நஷ்ட வழக்கு போட முடியாது. ஏன்னா அவன் சொன்னது உண்மை, அவன் சொன்னது உண்மை. உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில மதுரையில ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். கார்ல ஏறுறதுக்கு இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு, இப்படியும் போகலாம்னு சொன்னான் அவன். அந்த ஹோட்டலுக்கு 2 வாசல் இருக்கு, இப்படியும் போகலாம், கார் அந்த காணிக்கு இப்படி போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம்னா. ஒருத்தர் சொன்னாரு, நீங்க இப்படி எதுக்கு சுத்தியே போங்க அப்படின்றாரு. சுத்தியே போங்கன்னு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு புரியல. சுத்தியே போகலன்னு சொன்னதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல. அதற்கு நம்ம இப்படியும் போகலாம்னு சொன்னா ஒருத்தன், ஷார்ட்டா இருக்குமே பாமன் ரெடி வரையும் கூட்டிட்டு எப்படி போனேன், உள்ள போனா ஒரே ஸ்மெல், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாரு பாரு அவசர அவசரமா தலையை கொண்டு வேகமா வெளியில போய் கதவை வெளியில போயிட்டோம். நான் சொல்றேன், ஒருத்தன் கார் ஏறும்போது அந்த வாசல்ல வெளியில வரப்போ ஒருத்தன் என்னையும் பார்த்துதான் வச்சுக்கிடுங்க, வேலை பார்த்துருப்பான். பார்த்துட்டு ஒருத்தருக்கு போன் பண்ணி சொல்றான், இலியாசிரியாலையும் மன்சூர் வைத்தியும் பார்ல இருந்து இன்னைக்கு வெளியில வந்தாங்கன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. உண்மை, அது உண்மை. தெரியாதனமா வழி தெரியாம அப்படி நாங்க வந்துட்டோம். நான் இதுக்காக மாணவ சோழம் போட முடியுமா? போட முடியாது, ஏன்னா அது உண்மை. அதே நேரத்துல மது குடிச்சாங்கன்னு சொன்னா போடலாம், ஏன்? அது போய் நடக்கல. மது குடித்தார்கள் என்று சொல்வது அவதூறு, பார்ல இருந்து வெளியில வந்தாங்க என்று சொல்வது உண்மை.
அந்த உண்மையை வழியில சொல்லக்கூடாது, ஏன்னா தப்பான அர்த்தம் வந்துடும். என்ன அவன் சொல்லியிருக்கான்னா வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது புறம் பேசியிருக்கான்னு அர்த்தம். புறம் பேசியதற்காக டெஃபமேஷன் போட முடியாது, பொய் சொன்னதற்காக டெஃபமேஷன் போடலாம். இது சட்டத்தின் உலக நாடுகளில் எல்லா சட்டத்துக்கும் அடிப்படை. இந்த அடிப்படை எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸிலிருந்து வருதுன்னு அவர் சொன்னார். அது என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் யாரையும் அவதூறு கூறாதீர்கள், யாரும் யாரையும் புறம் பேசாதீர்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவரிடத்தில் உள்ள குறைகளைத்தானே நான் சொல்கிறேன், அது உண்மைதானே அப்படிங்கிறார். உண்மையை சொல்வதற்கு பேர் தான் புறம் பேசுவது. உண்மை அல்லாத ஒன்றை சொன்னால் அது டெஃபமேஷன், அது அவதூறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிங்கிற அந்த ஹதீஸ்ல இருந்துதான் இந்த உலக நாட்டில் எல்லா சட்டங்களும் வருது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, மொரோக்கோ நாட்டில் ஒரு புகழ்மிக்க இமாம் ஒருவர், இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பேசுவார். அந்த இமாமுடைய வீட்டுக்கு அவரை பார்க்கிறதுக்காக இன்னொரு இமாம் போறார். இன்னொரு இமாமு போறார். வீட்டுல உட்கார்ந்து போறாங்க, உபசரிக்கிறாங்க, சிலர் போறாங்க, டீ குடிக்கிறாங்க. அந்த இமாம் டீ விருந்தாளி டீ குடிச்சுட்டு இருக்கும் போது ஸ்கிரீனுக்கு பின்னால் வந்து இருமல் சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? இருமல் சத்தம் கேட்குது. உடனே வந்திருந்த அந்த கெஸ்ட் விருந்தாளி இமாம் இருக்கிறார் இல்லையா, அவர் கேட்டாராம், யாருங்க அது, யாரு இருமுறா? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இமாம், வீட்டின் உரிமையாளர், அவர் சொன்னாரு, எங்க அம்மா சுகக்குறைவாங்க, முடியல அவங்களுக்கு, அதனால இருமுறாங்க. அப்ப இந்த இமாம் கேட்டிருக்காரு, உங்க அம்மா உங்களோட தான் இருக்காங்களா? உங்க அம்மா உங்களோட தான், நீங்க தான் பாத்துக்கிறீங்களா உங்க அம்மா, உங்களோட தான் தங்கி இருக்காங்களா அப்படின்னு. அதற்கு அந்த வீட்டின் உரிமையாளர் இமாம் இருக்கார்ல, அம்மாவை பராமரிக்கிறார்ல, அவர் சொல்றாரு, இல்ல நான் அப்படி சொல்லாதீங்க, அப்படி எங்க அம்மா என் கூட இருக்காங்கன்னு சொல்லாதீங்க, எங்க அம்மா கூட தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி? எங்க அம்மா கூட தான் நான் இருக்கிறேனா அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே இந்த கேட்ட இமாம் இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா இருக்க, பெரியவங்களை மதிக்கிற சொல்லலவா, பெரியவர்களை மதிக்கும் சொல்லலவா, அதான் இல்லையா, அம்மாவோட தான் நான் இருக்கிறேன், அதான் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அம்மா அவங்களுக்கு கரெக்டா செய்வான், இது நான் இனிமே நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ல. அப்போ திரைக்கு பின்னால இருந்து மகனே இங்க வாப்பான்னு குரல் கேட்குது. யார் கூப்பிடுறா? அம்மா கூப்பிடுறா. யார? இமாமன். இனிமே அப்படி சொல்லாதப்பா, இனிமே என்னோடதான் நீ இருக்கிறதாக சொல்லாத, உன்னோடதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்லம்மா, நீங்க தான் வயசுல மூத்தவங்க, சின்ன வயசுல இருந்து என்ன பராமரிச்சீங்க, அப்ப நான் தான் நம்ம கூட இருக்கிறேன் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, மகனே இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, உண்மையிலேயே கேட்கறது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் வந்து நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவரு கற்றறிந்த இமாம்ங்க. இவர் யாரு? கற்றறிந்த இமாம். அல்லாஹ் சொல்லியிருக்கானா? குர்ஆன்லயா அப்படி ஒரு வசனம் இருக்கவா செய்யுது அப்படின்னு இமாம் கேட்கிறார். அவருக்கே தெரியல. அவங்க அம்மா வந்து இமாம் கிடையாது. அவங்க ஒரு குர்ஆன் ஓதுவாங்க, படிப்பாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் என்னமா குர்ஆன்ல இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான்? சொல்லியிருக்கான் மகனே, நீ கவனிச்சது இல்லையா? சூரா பனி இஸ்ராயீல்ல அல்லாஹ் சொல்றான், இம்மா யபுலுவன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபி. உன்னுடைய பெற்றோரில்
இருவரோ அல்லது ஒருவரோ, பாப்பா மட்டும் அல்லது உமா மட்டும் அல்லது ரெண்டு பேருமே முழுமையான முழுமையான காலகட்டங்களில் முன்னிடத்தில் இருந்தால் இம்மா எவ்வளவு வந்த முன்னிடத்தில் அவர்கள் முழுமையில் இருந்தால் அப்போது அவர்களை பார்த்து நீ சீ என்று சொல்லாதே. அல்லாஹ் குர்ஆன்ல சீன்னு சொல்லாதன்னு சொல்ற, பூ அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. மாத்திரை எடுத்துனாலும் 12 மணிக்கு சொன்னா கூட அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது, சந்தோஷமா போகும் அப்படின்னு சொல்றது அல்லாஹ். இந்த உப்புங்கிற வார்த்தைக்கு சீன்னு நம்மளா அர்த்தம் தெரிவிக்கணும். ஏன்னா அப்துல் கபீர் வார்த்தைக்கு முதல்ல மொழிபெயர்க்கும் போது தமிழ்ல அவங்களுக்கும் தெரியுற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சீன்னு சொன்னாங்க. அதனால சீன் மொழிபெயர் சொல்றோம், பூன்னு கூட சொல்லக்கூடாது. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உன்னிடத்தில் உன் பெற்றோர் முதுமையில் இருக்க கண்டால் அவர்களை பார்த்து சலித்துக் கொள்ளாதே. அல்லாஹ் உன்னிடத்தில் இருக்கிறான்பா சொல்றான் அப்படின்னு அந்த அம்மா சொன்னோடனே அவருக்கு அளவு கடந்த ஒரு ஆனந்தம். என்ன ஆனந்தம்? இந்த வயதிலும் இந்த தாய் நமக்கு உஸ்தாதா இருக்காங்க, குர்ஆன்ல நமக்கு புரியாத ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால் வாழும் குர்ஆனாக இருந்தார்கள். ஹதீஸ்களில் இந்த கேட்கிற சொல்லுதான் வருது. அதனால மரியாதை வேற, சட்டம் வேற. சட்டப்படி தான் சொல்லணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கே ஒரு காட்டரவி கிராமப்புறத்து மனிதர் உட்கார்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறார். அந்த துவாவில் எப்படி கேட்டார்னா, அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை சொற்ப எண்ணிக்கை கொண்ட கூட்டத்தில் ஒருவனாக்கு, சொற்ப எண்ணிக்கை கொண்ட கூட்டத்தில் ஒருவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்கிறார். உமர் எல்லாம் வந்தாங்க, காது கொடுத்து கேட்கிறாங்க. அந்த துவா ஓதிட்டு இருக்கிறாரு. தம்பி நிப்பாட்டு, ஏன் இந்த மாதிரி துவா செய்யற? ஹதீஸ்ல இப்படி ஒரு துவா இல்லவே இல்லை. ஹதீஸ்ல இப்படி ஒரு துவா இல்ல, நீ என்ன துவா செய்யற அப்படின்னு கேட்டார். அந்த கிராமப்புறத்து மனிதர் சொன்னார், உமர் இல்லாம அவர்களே, ஹதீஸ்ல இல்ல, குர்ஆன்ல இந்த துவா இருக்குன்னாரு. குர்ஆன்ல ஹதீஸ்லயாவது நமக்கு தெரியாத ஹதீஸ் இருக்கலாம். ஏன்னா லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு, 6 லட்சம் 7 லட்சம் ஹதீஸ்கள் இருக்கு. எனக்கு தெரியாத ஹதீஸ் அசத்து இருக்கு, அசத்து தெரியாது எனக்கு தெரியலாம். ஆனா குர்ஆனுடைய ஆயத்துல எனக்கு தெரியாததுன்னு எதுவும் கிடையாது, அசத்துக்கு தெரியாது எதுவும் கிடையாது, இவருக்கு தெரியாது எதுவும் கிடையாது, தெரியாது. ஏன் மொத்தமே ஆயிரம் எவ்வளவுதான்? 6666. அதாவது அதுதான் சிங்காசிலே அதுதான், மெட்ராஸ்லயே அதுதான், சர்வதேசத்துக்கு ஓதி கொடுத்தாலும் அதுதான், மன்சூரத்துக்கு ஓதி கொடுத்தாலும் இதுதான். அரபு தேசத்துல ஒரு திறமையான ஆளு 7727 ஆயிரம் ஓதி கொடுத்திருப்பாரா? அப்படி இல்லாம 6276. அப்போ குர்ஆன்ல இந்த துவா இருக்குன்னு இந்த காட்டரவி சொல்றாரு, கிராமப்புற மனிதர் சொல்றாரு. உங்களுக்கு கோபம் இருக்கு. குர்ஆன்ல துவாவா எனக்கு தெரியாம இப்படி அந்த ஆயத்து வரைக்கும் தெரிஞ்சது. கலிஃபா கோபப்படாதீங்க, எல்லாரும் அடிச்சிருவாங்கல்ல, கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க. குர்ஆன்ல இருக்கு, எங்க இருக்கு கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, வகலீலும் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் சொற்ப எண்ணிக்கை உள்ளவர்கள் தான். அக்தரும் லா யஅகிலூன், அதிகமான மக்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். மனிதன் நன்றியற்றவனாக இருக்கிறான், சொற்ப எண்ணிக்கை உள்ளவர்களை நன்றி செலுத்துகிறார்கள். அதிகமான மக்கள் மூடர்களாக இருக்கிறார்கள், சொற்ப எண்ணிக்கை உள்ளவர்களே விவரமாக இருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்கல்ல. அந்த சொற்ப எண்ணிக்கை கொண்டவர்களில் என்னையும் ஆக்குன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது உமர் இல்லாம ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவாயில்லையே, வேறாம பூந்து அர்த்தம் எடுக்கிறாங்க குர்ஆன்ல இருந்து
அப்படின்னு சொன்னாங்களாம். அவரை பாராட்டிட்டு நல்லது அப்படின்னு சொல்லி பாராட்டி வெளியில வரும்போது தனக்கு தானே சொல்லிட்டாங்களாம், குல்லும் நாசி ஆழமின் கையா உமரே, உன்னை விட எல்லாரும் வளமா தான் இருக்காங்க, உனக்கு தான் வளம் கம்மியா இருக்கு அப்படின்னு தன்னை பார்த்தே சொல்லிட்டாங்க உமர் இருந்தா. அந்த மாதிரி திருக்குறான் மனிதனுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வேதம். அந்த வேதமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? குர்ஆனாகவே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் அப்படி குர்ஆனின் குணம் தான். உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். சொன்னார்கள், ஒரு கட்டத்தில் மறுமை நாளில் ஒரு மனிதனுடைய நன்மை தட்டு, நன்மையின் தட்டு எதை வைத்தால் கணத்து கீழ் நோக்கி இழுக்குமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். யாருக்குமே? எல்லாருக்கும் வேணும்ல. எல்லாருக்குமே எந்த தட்டு தான் கணக்கணும்? நன்மையின் தட்டு தான் கணக்க வேண்டும். மறுமை நாளில் எதை தூக்கி உங்களுடைய நன்மையின் தட்டில் வைத்தால் உங்களுடைய நன்மையின் தட்டு கணக்குமோ அதை சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். சஹாபாக்கள், சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய திருத்துதரே என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல குணம்தான், நல்ல குணம்தான். நற்குணத்தோடு மனிதர்களிடத்தில் பழகுங்கள், நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். சில பேர் இருக்கான், நான் திண்டுக்கலுக்கு போயிருந்தேன், 4 மணி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், சரி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள பஸ் போயிடுச்சு, அட விளங்காம போறானே, அதை கேட்கறதுக்கு அட விளங்காம போறானே, பஸ் மிஸ் பண்ணிட்டியா அப்படிமா. இது நல்ல வார்த்தை இருக்கா? அட நல்ல வார்த்தைகளா சொல்லிங்க. பழக்கத்துக்கு கூட கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள், நல்ல சொற்களையே நீங்கள் சொல்லுங்கள். கனிமத்து தைவத்து சதத்தாத்து, நல்ல வார்த்தையை சொல்வது ஒரு தர்மம் என்று சொன்னார். குறிப்பாக தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன், பிள்ளைகளை பார்த்து நல்ல வார்த்தைகளையே சொல்லுது, கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, யாரை பத்தி யாரும் போல் சொல்லாதீங்க. நீங்க உடம்புக்கு சம்பாத்தியம் பண்ற நன்மையே ரொம்ப கம்மியா இருக்கு, அதுல தூக்கி அது அடுத்த ஆளுக்காக கொடுக்குமா? பெரும்பாலான ஊர்கள்ல மதுரை தொழுகைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா, என்ன நடக்குது? நம்ம நம்பிக்கை தூக்கி அடுத்த ஆண்டு கொடுக்கறதா நடக்குது. புறம் பேசுறது, போல் சொல்றது, இதெல்லாம் தான் நடக்குது. அதனால நம்ம சம்பாதித்த நன்மை நமக்காக இருக்கட்டும். தயவு செய்து கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள், யாரும் யாரை பற்றியும் தவறாக நினைக்காதீர்கள், நன்மையான வார்த்தைகளையே பேசுங்கள். நல்ல சொல் ஒரு தர்மம். ஒரு மனிதனை பார்த்து முன்முறுவலோடு ஒரு ஆளை பார்க்கறது இருக்க, சந்தோஷமா அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா, சிரிச்ச முகத்தோட பார்க்கறது இருக்க, அது ஒரு தர்மம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் குட்டி குட்டியாக நன்மைகளை நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும். மலையளவு நன்மைகள். அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, கடைசியா சொல்லி நான் சொல்லிருக்கேன், அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகளில் ஒருவர், நபிமார்கள் ஒருவர். ஒரு நாள் சுபு தொழுது விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். சரி, இப்ப பள்ளிவாசல் இருக்கிறாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க. பள்ளிவாசல்ல பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்கார்ந்து தொழுது இருக்காங்க. வெளியில போயிட்டு பல்வேறு தேவைகளை முடித்துக் கொண்டு ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. வந்தா அப்ப ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்து இருக்காங்க. கேட்டாங்க, ஜுவைரியா, நான் சுபு தொழுதுட்டு உன்னை பார்த்துட்டு வெளியில போனேன்ல, அப்போ உட்கார்ந்தது இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? அல்லது நான் வெளியில போன எதிர்த்து வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு தச்சையா முசல்லா எடுத்து குளிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது நான் உன்னை இப்ப தச்சையா பாக்குறேனா அப்படின்னு கேட்டாங்க. புரியுதா? கேள்வி புரியுதா? புரியல. நான் போகும்போது உட்கார்ந்து இருந்தது இன்னும் எந்திக்கவே இல்லையா? தச்சையா திரும்ப உட்கார்ந்து இருக்கும்போது நான் வந்து பாக்குறேனா அப்படின்னு கேட்டாங்க.
அப்ப அன்னைக்கு வேதியார்த்திகள் சொன்னாங்க, இல்ல அல்லாவுடைய திருப்பதி நீங்க போக உட்கார்ந்துருந்தேன்ல, எதுவுமே இல்லை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன செய்றீங்க? நான் குர்ஆன் ஓதுறேன், திக்ர் பண்றேன், அல்லாஹ்வை துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உஅல்லிமிகி கலிமத்தன், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கட்டுமா? அந்த வார்த்தைகளை 3 தடவை நீ சொன்னால் போதும். எத்தனை தடவை? 3 தடவை. சுபூஹ் தொழுகைக்கு பிறகு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை 3 தடவை சொன்னால் போதும். நீண்ட நெடுநேரம் இப்போது உட்கார்ந்து நீ திக்ர் பண்றீங்க, இந்த நன்மை அல்லாஹ் உனக்கு தந்துடுவான். ஜாக்பாட், உனக்கு அல்லாஹ் தந்து விடுவான் என்று சொன்னார். சொல்லுங்க அல்லாஹ்வுடைய திருத்துவரை சொன்னாங்க. அன்னைக்கு வேதியாருடைய பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. என்ன அர்த்தம்? அல்லாஹ் புரியவர். அல்லாஹ்வை நான் புகழ்ந்து துதிக்கிறேன். அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு, அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். அவன் எதை சொன்னால் திருப்தி அடைவானோ அதை சொல்லி அவனை நான் புகழ்கிறேன். அல்லாஹ்வுடைய அரிசியின் எடை அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன். கலிமாத்தி, அவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு தேவைப்படக்கூடிய மைகள் அளவுக்கு அவனை நான் புகழ்கிறேன். அவ்வளவுதான். இந்த 5 வார்த்தைகள் 3 தடவைகள் சொன்னால் போதும், நீண்ட நெடுநேரம் திக்ர் பண்ண நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். இது அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லப்பட்டதுனால நிறைய ஆட்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கடா, அது பொம்பளைங்க மட்டும் ஓதுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கும் கூட அன்னைக்கு ஒருத்தர் போன 5-6 மாசத்துக்கு முன்னாடி, ஐயா இந்த மகளிர் தொழுதுக்கு பொம்பளைங்க எல்லாம் அவங்க ஓதணும்ல, அது என்னதுன்னு கேட்டாரு. பொம்பளைங்க எல்லாம் அவங்க ஓதணுமா? அதுவும் மகளிர் தொழுதுக்கு என்ன அது புதுசா இருக்கு, தெரியலையா இல்லையா? இல்ல இல்ல உங்களுக்கு தெரியல. எங்க அஜித் சொன்னாரு, மகளிர் தொழுதுக்கு பொம்பளைங்க தான் இதை ஓதணுமா, ரிஸ்க்கு நிறைய கிடைக்குமா. ஓ சூரத்துல் வாக்கியா. அவன் என்ன வழங்கிக்கிட்டான்னா பொம்பளைங்க தான் இதை ஓதணும்னு வழங்கிட்டான். அந்த மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு போனோடனே அதே நீங்க சொன்னாங்க, எழுதிட்டு வந்தியா, செல்போன்லயாவது ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க, நல்ல முத்து பார்க்க தெரியலன்னு கேள்வி பண்ணாதீங்க. இது ஆண்களும் ஓதணும், பெண்களும் ஓதணும். நீங்க ஓதினா உங்களுக்கு, அவங்க ஓதுனா அவங்களுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சுருவு தொழுதுட்டு இல்லையா சுருவு தொழுது ஓதலாமா அடுத்து கேட்டா இல்லையா, அதுல ஓதுறது சட்டம் கிடையாது. எதுக்கு மட்டும்தான்? சுருவுக்கு மட்டும்தான். சுருவு தொழுதுட்டு இந்த 5 வார்த்தைகளை 3 தடவைகள் சொன்னால் நீண்ட நெடுநேரம் திக்ர் பண்ண நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்க. அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அவ்வளவுதான். ஆனா 3 தடவை சொல்லணும். சொன்னா நீண்ட நெடுநேரம் திக்ர் பண்ண நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு செய்வான். இன்ஷா அல்லாஹ் தருவான். இப்படி எளிமையான முறையில நன்மைகளை சேகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நல்ல சூழ்நிலைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்கும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அவருடைய அந்த வழிகாட்டுதலை நம்முடைய அன்றாட வாழ்விலும் ஏற்று நடந்து நம்முடைய இன்மை மறுமை வெற்றிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பான நல்வாய்ப்பை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் மாற்றி ஓய்வானாக. சிறப்பு வாய்ந்த இந்த மீளாத விழா கடந்த 60 ஆண்டு காலமாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய இன்மை மறுமை வாழ்வை வெளிச்சமாக்கி